கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே ஏன் சிட்சை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக கிறிஸ்துவ மக்கள் ஸ்தோத்திரம் ஒரு விளையாட்டாக அல்லது சீரியஸாக ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்வார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள், உபசாரம் வேசித்தனம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தெய்வம் கண்டிப்பதை விட, அவர்களையெல்லாம் தெய்வம் சிட்சிப்பதை விட, அவர்களெல்லாம் தெய்வம் கண்டிப்பதை விட, தண்டிப்பதை விட ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஒரு சிறிய தவறு செய்தால் கூட ஆண்டவர் என்னை தண்டித்து விடுகிறார். ஆலயத்திற்கு செல்லாத பட்சத்தில், வேதத்தை வாசிக்காத பட்சத்தில், ஜெபம் குறைகிற பொழுது, பரிசுத்தம் குறைகிற பொழுது ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார், ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார். ஏன் அப்படி செய்யறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். என்னை மாத்திரம் ஆண்டவர் சிட்சிக்கிறார், என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் கண்டிக்கிறார் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கேள்வியாகவும் விளையாட்டாகவும் சீரியஸாகவும் சொல்லிக் கொள்வது ஸ்தோத்திர உலகத்தில் யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கர்களை விட, பாவிகளை விட ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அவர்கள் சிறிய தவறு செய்தால் கூட ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறார், ஆண்டவர் ஏன் கண்டிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் ஸ்தோத்திரம் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சிறு தவறு செய்தால் கூட, ஜெபத்திலே நாம் குறைகிற பொழுது, வேத தியானத்திலே குறைகிற பொழுது, பரிசுத்தத்திலே குறைகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைகிற பொழுது ஆண்டவர் நம்மை சிட்சிப்பதற்கு என்ன காரணம், ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கு என்ன காரணம், ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் கண்டிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு உலக பிரகாரமான தகப்பனே தன் பிள்ளைகள் இடரை போவதை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மிகவும் வேதனைப்பட்டு வியகுலப்பட்டு அவர் தண்டிக்கிறார், கண்டிக்கிறார். அப்படியானால் பரம பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றும் நீதியாக வாழ வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏன் என்னை சிட்சிக்கிறார், ஆண்டவர் ஏன் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறார், ஆண்டவர் யாரை தண்டிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எபிரெயர்ல 12ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறார், ஆண்டவர் யாரை தண்டிக்கிறார், ஆண்டவர் யாரை கண்டிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எவர்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ, யாரிடத்தில் ஆண்டவர் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் சிறிய தவறு செய்தால் கூட ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியாது. வீட்டில் 2 பிள்ளைகள் இருப்பார்கள், அதில் ஒரு பிள்ளை ரொம்ப நேசிக்கிற பிள்ளையா இருப்பாங்க. அந்த ஸ்தோத்திரம் இன்னொரு பிள்ளை என்ன தவறு செய்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் என்ன தவறு செய்தாலும் உடனுக்குடனே அடி விலகும், உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். காரணம் அந்த பிள்ளையின் மீது பெற்றோருக்கு அதிகமான பாசம், அதிகமான நம்பிக்கை, அந்த பிள்ளையின் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பதற்கு காரணம் என்ன, கண்டிப்பதற்கு காரணம் என்ன? உலகத்தில் எத்தனையோ பேர் துன்மார்க்கமாக ஜீவிக்கும் பொழுது அவர்களை விட்டு ஆராதிக்கிற உங்களை, ஜெபிக்கிற உங்களை, வேதம் வாசிக்கிற உங்களை, ஆலயத்திற்கு செல்லுகிற உங்களை, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற உங்களை ஒரு சிறு இடரல் வருகிற பொழுது ஆண்டவர் ஏன் உங்களை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறார்.
ஆண்டவர் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதாவது எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை உங்களுக்கு கிடையாமல் இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா? அப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார்னு அர்த்தம். அதனால் தொடர்ந்து தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பழக்குவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சிட்சிக்கப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு சின்ன காரியத்தில் தவறுகிற பொழுது, நம்ம ஒரு சிறிய தவறுகளை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? 12ஆம் அதிகாரம் எபிரெயர் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்ப ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சில நேரங்களிலே சிட்சிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது நாம் இரண்டு காரியங்களை செய்யக்கூடாது. ஒன்று, அந்த சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அதை அற்பமாக எண்ணக்கூடாது. எனக்கு மாத்திரம் ஏன் தண்டிக்கிறார்? என்னை மாத்திரம் ஏன் சீர்படுத்துகிறார்? என்னை மாத்திரம் ஏன் இப்படி செய்கிறார்? எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது என்னை மாத்திரம் ஏன் இப்படி பண்ணுகிறார்னு சொல்லி ஒருபோதும் அவருடைய சிட்சையை, அவருடைய பாசத்தை, அவருடைய நேசத்தை, அவர் மீது வைத்திருக்கிற அன்பை ஒரு நாளும் அற்பமாக எண்ணக்கூடாது. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, அவர் சிட்சிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் சில நேரங்களில் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, சில நேரங்களிலே பாடுகள் வழியா, உபத்திரங்கள் வழியா நம்மை கொண்டு போகிற பொழுது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்ப யாரை சிட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் யாரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அதிகமாய் சிட்சிக்கிறார். இரண்டாவது, நாம் சிட்சிக்கப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அற்பமாய் எண்ணக்கூடாது. இரண்டாவது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்ததாக, நாம் சிட்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுது, அவருடைய சிட்சைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களானால், உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிப்பீர்களானால், உங்கள் ஜீவிதத்தை அர்ப்பணிப்பீர்களானால், அப்ப என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சிட்சிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருக்கு புத்திரர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சிட்சைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிட்சிக்கப்படும் பொழுது ஏன் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்தத்தில் பங்கடைவோம். ஆண்டவர் ஏன் நம்மை கண்டிக்கிறார்? ஏன் நம்மை தண்டிக்கிறார்? ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் பரம தேசத்திலே, பரலோகத்திலே, பரிசுத்த பங்குகளிலே நாம் பங்கடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திர. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஏன் நம்ம சிட்சிக்கப்படுகிறோம்? ஒன்று, அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக. இரண்டாவது, ஏன் சிட்சிக்கப்படுகிறோம்? நீங்களும் நானும் பரிசுத்தத்திலே பங்கடைவதற்காக. மூன்றாவது, எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது நம்மையே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், அது நம்முடைய பிரயோஜனமாய் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். விசுவாசத்தில் முன்னேறி செல்வதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆதலால் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அற்பமாய் எண்ணாதீங்க, கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. நான்காவது, எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அங்க படிக்கிற பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகி சமாதான பலனை தரும். என் கண்பானவர்களே, ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது நமக்கு அது துக்கமாய் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, ஆராதனைக்கு செல்வதற்கு விருப்பம் இருக்காது, வேதத்தை வாசிப்பதற்கு விருப்பம் இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆனால் அதில் பழகினவர்களுக்கு, ஸ்தோத்திரம், சிட்சையிலே பழகினவர்களுக்கு, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானமான பலனை தரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கண்டிக்கும் பொழுது, சிட்சிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. ஏனென்று சொன்னால் அதுதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திலே பங்கடைவதற்கு அது ஒரு அடையாளம், அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம், அது நீதியாகி சமாதானமான பலனை கொண்டு வரும் என்பதற்கு ஒரு அடையாளம். அதனால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து
தொடர்ந்து பரிசுத்தத்திலும் கடிந்து கொள்ளுதலிலும் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். ஸ்தோத்திரம். அதுவே உங்களுக்கு நீதியாகி சமாதானமான பலனை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேளைக்காக நன்றி. அநேக பிள்ளைகள் ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கேள்விகளோடு இருந்திருப்பாங்கப்பா. அப்ப எவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ அவனை அதிகமாய் சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறதுனாலே, எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறதுனாலே நாங்கள் சிட்சிக்கப்படுகிறோம் என்பதை இந்த பகல் வேளை அறிந்து கொண்டோம். அது எங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே என்பதை அறிந்து கொண்டோம். அது நீதியாகி சமாதானமான பலனை கொண்டு வருது என்பதை அறிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சிறிய தவறுகள் செய்கிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடறி போகும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போகும் பொழுது, ஆண்டவர் எங்களை கண்டித்து உணர்த்தி, தப்பிதங்களை கண்டித்து உணர்த்தி, எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமும் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்க, ரட்சிப்பில் நிலைத்திருக்க, கடிந்து கொள்ளுதலிலே நிலைத்திருக்க ஆவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளின் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.